மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த தடவ கொஞ்சம் ரத்த தானம் குடுக்கறது, ரத்தம் பார்க்கறது, இல்ல சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஏறுறது, இறங்குறதுன்ற மாரி இருக்க போது. ஸோ ஆரோக்கியத்தில் அதிக கவனம், அதிக விழிப்புணர்வும் தேவைப்படக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அத தாண்டி மத்த எல்லாமே சூப்பரா இருக்க போது. நெறைய நாள் கப்புறம் நீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய தன்மையாக இருக்கிறது. நெறைய பேரன், பேத்திகளோட மகிழ்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா நெகட்டிவா சொல்லணும் அப்டின்னா, கேர்ஃபுல்லா ஹெல்த்ல மட்டும் இருந்தா போதும். மத்தபடி 60 வயது தாண்டினவர்களுக்கு பெருசா இன்னும் நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நினைவுகளால் இந்த தடவ சூழப்போகுது. நெறைய நினைவுகள், நெறைய உங்களுடைய ஆலோசனை. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு அமர்றார் அப்டின்னா, ஆ உங்களுடைய பேச்சு ஒரு 4 பேருக்கு பயன் தரக்கூடிய பேச்சாக இருக்கும். அப்போ நீங்க நெறைய பேருக்கு கைட் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையை ஒளி வீசக்கூடிய தன்மையெல்லாம் மாத்த போறீங்க. நீங்க ஏதோ சும்மா சாதாரணமா போற போக்குல சொல்லிட்டு போன பேச்சு கூட, ஐயோ! அந்த மகராசன் சொல்ட்டான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு ஒரு 4 பேர் சொல்லி, அதன் மூலமாக பிளெஸ்ஸிங் அனுபவிக்கக்கூடிய தன்மையெல்லாம் 40 வயது தாண்டிய மிதனராசிக்காரர்களுக்கே வரப்போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பெருசா நெகட்டிவாலாம் சொல்ற மாரி ஒண்ணு நான் தான் சொல்ட்டேனே, த பெஸ்ட் இந்த தடவ 2026ல யாருன்னா கொஞ்சம் மிதுனத்தையும் எடுத்து போடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றபோது பெருசாக கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை.